தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 5. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தனையினாலே கத்தர் இந்த நாளிலே எங்களை நிரப்பும்படியாய் நீர் விரும்புகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள் இருந்த சிந்தனை எங்களுக்குள்ளேயும் காணப்படும்படியாய் தாழ்மையாய் இருந்தீங்க ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தனையை ஆண்டவரே அணிந்திருந்தீங்க ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே தாழ்மையாய் இருக்கத்தக்கதான நல்ல ஒரு இருதயத்தை தாங்க, நல்ல ஒரு மன தாழ்மையை கத்தர் இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. பரிசுத்த சிந்தனை நிறைந்தவராய் இருந்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே பரிசுத்த சிந்தனையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்தோடு அல்ல ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. சிந்தனையில செயல்களில ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காகவே வாழாதபடி ஆண்டவரே நீர் உமக்காக வராதபடிக்கு ஆண்டவரே எல்லா மனுக்குலத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்து விடாதபடிக்கு, சுயநலத்தோடு வாழ்ந்து விடாதபடிக்கு, சுயநலமாய் ஜெபித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே ஏதாவது உதவி செய்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய சிந்தனையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய செய்கையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய சிந்தனைக்கு எதிராய் ஆண்டவரே ஏதாவது எங்களுக்குள்ளே காணப்படுமானால் அவைகள் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தனை எங்களுக்குள்ளே இந்த நாளிலே ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.